எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சும்மா சமையலில் சுவையான வவ்வா மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு ஸ்பூன் நான் குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன், சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா அதை குழச்சிக்கோங்க. வவ்வா மீன் பீஸ் போட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அடுத்த தடவை நம்ம வாங்கும்போது முழுசாகவே வாங்கி அப்படியே கீரல் போட்டு ஃப்ரை பண்ணலாம். அதுவும் பார்க்க அழகாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ஒரே முள் தாங்க, நடுமுள் மட்டும்தான். நல்லா குழச்சாச்சு. நான் மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன், அதனால் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மிளகாத்தூள் சாந்தில் நான் க்ளீன் பண்ணி வச்ச வவ்வா பீஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மிளகாய் சாந்தில் நல்லா ஃபுல்லாக கோட்டாக வர மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த வவ்வா மீன் 1/2 kg இருக்குங்க. நான் இந்த மிளகாய் சாந்தெல்லாம் தடவி இந்த மீனை ஒரு 1/2 hour நல்லா ஊற வைக்கிறேங்க. நீ வேணால் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம். அப்போ தான் நல்லா உப்பு காரம்லாம் அந்த மீனில் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ½ hour ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம மசாலா தடவி வச்ச மீனை வறுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டுக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டே கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிட்டேன். நீங்கள் கொஞ்சம் ஊற்றிட்டு மீன் போட்டுட்டு அப்புறமா கூட எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் திருப்புங்க. திருப்பி போட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ டேஸ்டான வவ்வா மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மீனை எடுத்துகிட்டு அடுத்த பேட்சும் நான் வறுத்து எடுத்துக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எண்ணெயில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து திருப்புங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இந்த வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சில லெமனும் யூஸ் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.